ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நாளை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரதோஷ நாட்கள்ல நீங்க காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு மந்திர சொல்லை 3 முறை சொல்லிவிடுங்க. நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் மாறாத ஒரு மாற்றத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமா நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காகவும் அமைச்சு கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக நாளை தினம் அமைய போகுது. நீங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திர சொல்ல சொன்னாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா நீங்க இது நாள் வரைக்கும் பெரிய அளவுல கஷ்டப்பட்டிருப்பீங்க, துன்பப்பட்டிருப்பீங்க, வேதனைப்பட்டிருப்பீங்க. நாளை தினம் இந்த பிரதோஷ நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அத்தனையும் மாற்றி அமைச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப எளிமையா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வது மூலியமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க அனுபவிச்ச துன்பங்கள், பிரச்சனைகள் இருந்து முழு முதல் மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செஞ்ச தவறுகளை இது உங்களுக்கு திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வாழ்க்கையில இதை சொல்லும் போது, அதாவது இந்த மந்திரத்தை சொல்ல நாளைக்கு காலையில சொல்றேங்கிற போது பூஜை இருந்திருக்கணும், விரதம் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. பூஜை விரதம் எதுவுமே இல்லாமல் நீங்க சொல்லக்கூடிய ஒரு மந்திர சொல்லாக நாளை தினம் இது இருக்க போகுதுன்ற போது இதை ஏன் நீங்க சொல்லாம தவிர்க்கணும்? எவ்வித பயமும் இல்லை கவலைகளை வேண்டாங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி பாருங்க. கட்டாயமா சொல்றேன், இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்துக்காகவும் நன்மைகளுக்காகவும் இருக்க போகுது. எதிர்பார்க்காத நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கட்டு இல்லை. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதனால் இப்படிப்பட்ட விஷயத்த கட்டாயமா செஞ்சு பாருங்க. இந்த மந்திரத்தில் சொல்லுங்க. இதை யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சொல்லலாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்களுக்கும் சொல்லலாம். ஆனால் இது கொஞ்சம் கடினமான மந்திரச்சொல். அதனால யாருக்கு சொல்ல விருப்பமோ அவர்கள் மட்டும் சொல்லுங்க. முக்கியமாக இப்படிப்பட்ட மந்திரச்சொல்லை காலை பொழுதுல எஞ்சோனையுமே சொல்லுங்க. நிச்சயம் இது உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கக்கூடிய கஷ்டங்களை இது உங்களுடைய வாழ்க்கையில சரி செஞ்சும் கொடுக்க போகுதுங்க. அதனால் குழப்பங்கள் வேண்டாங்க. மனசுல தைரியத்தையும் நல நிம்மதியும் வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொன்னாலே போதும். மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நீங்கள் நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாட்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல்லணும்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன தவணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். இந்த முக்கியமான நாளாக பார்க்கக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல நம்ம வழிபடுறது சிவபெருமான இல்லை நந்தி பகவானை வழிபடுவோம். அப்படி வழிபடக்கூடிய நாட்கள்ல முக்கியமாக நாளை தினம் வந்திருக்கக்கூடியது செவ்வாய் அப்படின்றத விட நாளை தினம் வெள்ளி பிரதோஷம் அப்படின்றது வந்திருக்கு. வெள்ளி பிரதோஷம் அப்படின்னாலே என்னங்க, வெள்ளிக்கிழமையில பிரதோஷ நாட்கள் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுவும் சுக்கிர ஓலை நேரம் என்பது நாளைக்கு வரக்கூடியது. சரியா சொல்லணும்னா நாளைக்கு மாலை நேரத்தில் இருக்கும். ஆனால் நீங்க இதை காலையிலையும் சொல்லலாம், மாலையிலையும் சொல்லலாம். அதுதான் இல்லை முக்கியமானது. காலையிலையோ இல்லை மாலையிலையோ எதுனாலும் சொல்லலாம். சரிங்களா? அப்படி நீங்க காலையில இல்லை மாலையில இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு காலையில பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சொல்லல, அப்படின்னா மாலை நேரத்துல சுக்கிர ஓலை நேரத்துல சொல்லுங்க. அப்படி சொல்லுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைக்கு தவற விடாதீங்க. இது உங்களுக்கான நாளாக அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு மந்திரச்சொல் உங்களுடைய வாழ்க்கையில பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதுதான். நான் சொல்றேன், மனசாராக சொல்லுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். முதல்ல 2 மந்திரங்கள் இருக்குது. முதல் மந்திரம் வந்து நீங்க 3 முறை இல்லைங்க, 108 முறை சொல்லணும். சரிங்களா? உங்களால இதை 108 முறை சொல்ல முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இந்த ஒரு மந்திரச்சொல்ல நீங்க 3 முறை சொல்லுங்க. எளிமையா இல்லை, கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா 3 முறை தான் சொல்லணும். நீங்க 108 முறை சொல்ல போறீங்க மந்திரச்சொல் அப்படின்ற போது ஓம் நமச்சிவாய இதை 108 முறை சொல்லணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அப்படின்னு 108 முறை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப நேரம் உங்களுக்கு எடுத்துக்கும். ஆனா இதனுடைய பலன் என்பது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படி அல்லாத பட்சத்துல ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க 3 முறை சொன்னாலே போதும். ஓம் நம சிவாய ஷர்வயே தேவ தேவாய வை நம. ஓம் நமச்சிவாய ஷர்வதே தேவ தேவாய வை நம. ஓம் நமச்சிவாய ஷர்வயே தேவ தேவாய வை நம. இப்படி நீங்க சொல்வது இதனுடைய மந்திரத்தினுடைய அர்த்தங்களையும் உங்களுடைய மனசையும் வார்த்தைகளையும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மந்திரச்சொல் பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, அப்புறம் பொறாமை என்ன கொண்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாம திருஷ்டி விஷயங்கள்ன்றது அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக தீர்த்து வைக்கும். முக்கியமா பீடை தட்டங்களால் கூட இது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒழிச்சிடும். இந்த ஒரு மந்திரச்சொல்லை சொல்லும் போது உங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த சாபங்கள் கூட இதை நீக்கி கொடுத்துரும். இது சிவபெருமானுடைய மாயமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரச்சொல். இதை முழு நம்பிக்கையோடு நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணாலே போதுங்க.
அதாவது இந்த ஒரு மந்திர சொல்ல சொன்னாலே போதும். நீங்க பெருசா என்னங்க பண்ண போறீங்க, மந்திர சொல்ல போறீங்க. அப்படி மந்திர சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டமா இருக்க போகுதா? கண்டிப்பா இருக்காது இல்லைங்க. அதனால உங்களுக்கான நாளாக இருக்கக்கூடிய தினத்துல நாளைக்கு இதை நீங்க மறக்காம சொல்லி பாருங்க. கட்டாயமா சொல்றேங்க, இது உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் நீங்க கண்டிராத மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு நாட்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில போராடினீங்களோ அந்த போராட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதனால் எவ்வித குழப்பங்களும் வேண்டாம். நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள். முழு முதல் மனசுடனும் முழுமையான நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணாலே போதுங்க. இனி எந்த ஒரு விதமான பயமும் வேண்டாம், எந்த விதமான குழப்பங்களும் வேண்டாம். உங்க வாழ்க்கையில் இதுவே ஒரு மிகப்பெரிய மாறுதலுக்கான ஒரு மாற்றத்துக்கான மந்திரச்சொல்லாக இருக்கும். உங்க வாழ்க்கையில் இது யார் வேணாலும் சொல்லலாங்க, இவர்கள் தான்ன்றது கிடையாது. இவர்களுக்கு சொல்லலாம், இல்ல வேற யாராச்சும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களே வேற ஒருத்தர் நபரை சொல்ல வைக்கலாம், தப்பே கிடையாதுங்க. ஆனா சொல்லி முடிக்கும் போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி எந்த ஒரு விதத்திலையும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான நாள் மாறப்போகுதுன்றதை உறுதியளிக்க முடியும் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தின் மூலியமா. நாளைய தினத்துல இந்த காலையில சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி மாலை நேரத்தில் சொல்லலாம். இந்த ஒரு மந்திர சொல்ல கண்டிப்பான முறையில் நீங்க சொல்லி ஆகணுங்க. சொல்லாம விடாதீங்க. சொல்லாம விட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில தான் நீங்க கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் எவ்வித குழப்பங்களும் வேண்டாங்க. நிச்சயமா உங்களுக்கான வாழ்க்கைக்கான மாற்றத்துக்கான ஒரு நாளாக நாளைய தினம் இந்த பிரதோஷங்கள் அமைச்சு கொடுக்கும். காலையில எழுந்துச்சோன்னே சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, தப்பே கிடையாதுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல கூட பரவாயில்லைங்க, நீங்க நாளைக்கு மாலையில கூட சொல்லுங்க, தப்பு கிடையாது. 2 நேரத்துல எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டாலே போதும். உங்க வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்லதுக்காகவும் மாற்றத்துக்காகவுமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதனால் எவ்வித பயமும் குழப்பங்களும் வேண்டாம். ஏன்னா இங்க நிறைய பேர் குழம்பிக்கிட்டும் பயத்திலையும் மந்திரச்சுக்க சொல்ல மாட்டாங்க. இந்த ஓம் நம்ம சர்வசையே அப்படின்றத நம்ம சொல்லும் பொழுதே நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு கனவுகள் நிறைவேறாமல் இருந்தாலும் சரி, அவ்வளவு கனவுகளையும் இது நிறைவேற்றி கொடுக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில தொடர்ச்சி ஏற்பட்டாலும் சரி, அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் நமக்கான தீர்வுகளை இது முழுவதுமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தியுடைய ஒரு எளிமையான மந்திரச்சுல நீங்க சொல்லாம தவிர்க்க போறீங்களா? பெருசா இதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். கட்டாயமா இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க. மந்திர சொல்லுவதுங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டங்க. அதுவும் இந்த பிரதோஷ நாட்கள்ல நம்ம சொல்வது ரொம்ப நல்லது. நாளைக்கு நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க வச்சு கூட இதை சொல்லிட்டு வரலாம், தப்பே கிடையாது. நிச்சயமா இதை நீங்க சொல்லுங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மந்திரச்சொல் அப்படின்றது பெருசா என்ன ஏற்படுத்த போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரச்சொல்லாக இருக்கின்ற பட்சத்துல நீங்க இதை சொல்லாம தவிர்க்கிறதோட ஒரு முறை சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் எல்லாத்தையும் இது நிறைவேற்றி கொடுக்கும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய முக்கியமான நாளாக இது அமைய போகுது. கண்டிப்பான முறையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி எவ்வித பயமும் வேண்டாம், குழப்பங்களும் வேண்டாம். அந்த தன்னம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு மந்திர சொற்கள் சொல்வது நல்லதுக்கான ஒரு மாற்றமாக இருக்கும். நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.